மிதுன ராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு உதயமாயிருக்குங்க. அப்போ தன்னோட ராசிநாதன் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறக்கூடிய ஒரே ஒரு தகுதி யாருக்கு இருக்குன்னா இந்த புதன் பகவானுக்கு மட்டுமே உண்டு. அந்த அமைப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு உதயமாயிருக்குங்க. இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டத்துக்கான மாதமாக இருக்கும். எப்பொழுதுமே இந்த அக்டோபர் மாத காலகட்டத்தில் தான் உங்களோட வாழ்க்கையில் எப்பொழுதுமே நல்லது நடக்கிறத பார்த்துட்டு இருக்க முடியும். பாருங்கள், நீங்கள் வேணும்னா என்ன காரணம்னாக்கா இந்த அக்டோபர் நவம்பர் மாத காலகட்டத்தில் தான் உங்கள் ராசிநாதன் மிக வலிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். ராசிநாதன் வலிமை பெற்றால்தான் அனைத்து வித சுகங்களையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகுன்றவிதிங்க. அதில் முக்கியமாக இந்த மாதத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து நிபுண யோகம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகுங்க. அப்போ வெகு நாட்களாக அரசாங்கத்தோட ஆலோசனைகள் பெறத்துக்கு காத்திருந்த நபர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஆதாயங்கள் பெறக்கூடிய காலகட்டமும், சொந்த பந்தத்தினால மன நிம்மதி மன சந்தோஷங்களும் உயர்ந்த பதவி பொறுப்புகளும் தேடி வரக்கூடிய காலகட்டங்களும் இந்த மாத காலகட்டத்தில் உதயமாக போகுதுங்க. உங்களுக்கு அந்த தகுதிகள் இருக்குதோ இல்லையோ, அந்த தகுதி இல்லைனாலும் அந்த தகுதியை மென்மேலும் பெருக்கிக் கொள்ளணும் அப்படின்ற நோக்கத்தோட அதிர்ஷ்டங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாத கிரகநிலையானது உதயமாக போகுதுங்க. அரசாங்கத்தின் மூலியமாக ஒருவேளை அரசாங்க வேலைக்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்றீங்க, எக்ஸாம்லாம் எழுதி எல்லாமே முடிச்சிருச்சு சார், இப்போதைக்கு எப்போ போஸ்டிங் போடுவாங்கன்ற மாதிரி காத்துட்ருக்கேன், வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் கண்டிப்பாக அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு எனக்கு ஊதிய உயர்வுக்காக காத்துட்ருங்க சார், கொஞ்சம் கேட்டால் கிடைக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் கேட்காமலே இந்த மாத காலகட்டத்தில் ஊதியம் உயர்த்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாக போகுதுங்க. அதே வேளையில் அயல்நாடு வெளி மாநிலத்தில் வசிக்கக்கூடிய நபர்களுக்கு, இங்கேருந்து வேலைக்காக போய் உழைக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற தனித்த அங்கீகாரம் கொடுத்து உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதை கௌரவத்தோட உங்களுக்கு பதவி உயர்வுகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உதயமாக போகுதுங்க. அதுவும் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய வாணிபம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வியாபார வளர்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் உதயமாக போகுது. சுகஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறதுனால சுகங்கள் கூடக்கூடிய காலகட்டங்கள், வெகு நாட்களாக நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் கண்முன்னே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உதயமாகும். இந்த மாத காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்கள் குடும்பத்தில் ஏதோ ஒரு சுப நிகழ்வுகள் செய்ய போகிறீங்க. வீட்டில் சுபகாரியங்களோ சுப நிகழ்ச்சிகளோ, வீடு முனைவாசல் வாங்குவதோ, வீடு முனைவாசல் கட்டுவதோ, குடிபெயர்றது, குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்கிறது, இதை மாதிரியான சுப நிகழ்வுகள் செய்யக்கூடிய ஒரு மாத காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். அடுத்ததாக பார்த்தோன்னா உங்களோட ராசிக்கு 7ஆம் அதிபதி லக்னகேந்திரம் ஏறி உட்காந்துருக்கிறது இது அதிர்ஷ்டத்துக்கான ஒரு அமைப்புன்னு சொல்லணும். ஏன்னா 7ஆம் அதிபதி லக்னகேந்திரம் ஏறி உட்காந்துருந்தார் அப்படின்னாக்கா அவர் 5, 7, 9ஆம் இடத்தை பார்வை பெறுவார். 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அப்படின்னால வெகு நாட்டில் குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் பெறக்கூடிய காலகட்டமும், தந்தை வழி சொத்து சுகங்கள் ஆதாயங்கள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாகுதுங்க. உங்களோட குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உதயமாக போகுதுங்க. அடுத்து 7ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்வைப்படுறதுனால சமுதாயத்தில் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை கௌரவத்தை கூட்டக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரக்கூடிய காலகட்டங்களாக உதயமாகுதுங்க. அப்போ இந்த 2026 ஜூன் வரலுமே இந்த திருமணத்துக்கான யோகம் இருக்குது. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக திருமணத்துக்கான விதிகள் வந்துருச்சுங்க. அப்போ முழுமையான குரு பார்வையில் இந்த மிதுன ராசி அன்பர்கள் இருந்துட்டீங்க. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக திருமண வாய்ப்புகள் கூடி வந்துடும். அடுத்து 9ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால தந்தை வழி சொத்து சுகங்கள், இஷ்ட தெய்வத்தின் வழிபாடுகள் உங்களுக்கு மன நிம்மதியும் மன சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். அப்போ கூப்பிட்ட குரலுக்கு தெய்வம் உங்களை தேடி ஓடி வர்றதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. அதனால் இந்த மாத காலகட்டத்தில் மிதுன ராசி என்பவர்களுக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக உதயமாக போகுது. முக்கியமாக அயல் நாடுகளில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்தில் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால அயல் நாட்டில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா முக்கிய பொறுப்புகளில் நீங்கள் பதவி வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உருவாகும். திடீர்னு இந்த பதவி எனக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல சார், திடீர்னு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு அளவுகளுக்கு இந்த மாத காலகட்டமானது உங்களுக்கு உதயமாக போகுதுங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா 5ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் 6, 11ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல தொடர்பு எடுத்தால் கொஞ்சம் சுப செலவுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். சுப செலவுனா என்னங்க, ஏதாவது அழியா சொத்துக்கள் இந்த நேரத்தில் வாங்கி போடுவீங்க, அல்லது குலதெய்வத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டிய சடங்குகள் ஏதாவது இருந்தால் இந்த நேரத்தில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகும். அல்லது ஏதோ ஒரு செய்ய வேண்டிய வெகு நாட்கள் நடைபெறாத ஒரு சில விஷயத்துக்காக திடீர் செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அது விரை செலவுகளாக இருக்காது, சுப செலவுகளாக ஏற்படக்கூடிய காலகட்டமாக தான் இருந்துகிட்ருக்கு.
அதே வேளை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் படிப்பில் நல்லா உயரக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும். நல்ல நினைவாற்றல் உள்ள ஒரு அமைப்புகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்குன்றிருக்குதுங்க. ஏன்னா ஞாபக சக்தி குறைவாக இருந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் உங்கள் ராசிநாதன் உச்சபலம் பெறதுனால ஞாபகத்திறன் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உதயமாக போகுதுங்க. அப்போ எல்லா விஷயத்திலையும் பார்க்கும்போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள் ஓரளவுக்கு வளர்ச்சி நிறைந்த காலகட்டமாக இருக்குது. கேதுவின் பிடியிலிருந்து உங்கள் ராசிநாதன் மீண்டு வர்றதுனால இனிமேலுக்கு உங்களோட வாழ்க்கையில் வளம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த நேர காலகட்டம் இந்த மாதம் மட்டும் கிடையாது, 2026 ஜூன் மாதத்துக்குள்ளார நீங்கள் எது செய்தாலும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சதெல்லாம் சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள். குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வுகள் செய்வீங்க, சுபகாரியங்கள் செய்வீங்க, அதிக சொத்துக்கள் வாங்குவதற்கும், வீடு மனைவாசல் வாங்கி கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அப்படின்றீங்க. முயற்சி எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம். மிதுன ராசி, கன்னி ராசி, இந்த 2 ராசிக்குமே அதிபதி யாருன்னு பார்த்தா புதன் பகவான். அதாவது ஞானக்காரகன் சொல்லுவாங்க. புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன், கல்விக்கு அதிபதி புதன் பகவான் சொல்லுவாங்க. இப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா 3ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் என்ன பண்றாருன்னா, உங்களுக்கு உங்க ராசிக்குன்றது 3வது இடத்துல இருந்து கரெக்டாக என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு 4ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப என்னைக்கு பார்த்தாலுமே அதாவதுன்றது மிதுன ராசிக்கு இப்ப பொதுவாக பார்த்துட்டீங்கன்னா 4வது ராசி தான் இன்னைக்கு கன்னி ராசி. அப்போ உங்களுக்கு 4ஆம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் பகவான் 5ஆம் இடத்துக்கு வராரு. அப்ப 5ஆம் இடம் சொல்றது பார்த்தா புத்திரஸ்தானம். எப்பயுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு புத்திரஸ்தானம் எடுத்துக்கிட்டீங்கன்னா துலா ராசி தான். அப்ப துலா ராசிக்கு உங்க ராசிக்கு அதிபதி 5வது பாவகத்துக்கு வரும்போது என்ன பண்றாருன்னா புத்திர பாக்கியம் நல்லா இருக்கும். பொதுவாக எனக்கு ஆண் இருந்து பெண் இல்லைன்னு சொன்னாலும் சரி, பெண் இருந்து ஆண் இல்லைன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பா நல்லா இருக்கும். எப்ப உங்களுக்கு அந்த 3 தேதிக்கு மேல புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துல உட்கார்றாரு. இது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி, பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மிதுன ராசிக்கு 3வது பாவகத்துக்கு அதிபதி தான் இந்த சூரியன். பொதுவாக 3ஆம் இடம் சொல்றது தைரியஸ்தானம். அந்த தைரியஸ்தானத்துக்கு அதிபதி இப்ப 4ஆம் இடம் சுகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப அந்த சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய அதாவது புதன் பகவான் இன்னைக்கு கெட்டன்றது அந்த சூரிய பகவான் புதன் பகவான் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னா, ஏன்னா இந்த மிதுன ராசி கன்னி ராசி 2மே புதனுடைய வீடு தான். அப்ப இன்னைக்கு பார்த்தா உங்களுக்கு 3ஆம் இடம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு 4வது பாவகத்துல இன்னைக்கு உங்களுக்கு சுகஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட பார்த்தா உங்களுக்கு சூரிய பகவான் உங்களுக்கு 18 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். ஏன்னா ஒரு மாத பலன் நிர்ணயிக்கிறவர் யாருன்னா சூரியன் தான். அந்த சூரியன் குறிப்பா 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாருன்னா, 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம் மட்டும் இல்லை, அதாவது வீடு, மண்ணு, மன, பூமி இந்த மாதிரி இடத்துக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுக்கறது யாருனாலும் அந்த 4ஆம் இடம் தான். அப்ப நான் மாத கிரகம் சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அது குறிப்பா 18 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண்ணு வாங்குறவங்களுக்கு, கிரயம் பண்றவங்களுக்கு, வீடு கட்டுறவங்களுக்கு, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றவங்களுக்கு, புதுப்பிக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி பண்றவங்களுக்கு எல்லாம் 18 தேதி வரைக்கும் உங்களுக்கு சூரியன் சப்போர்ட் பண்றார். சரிங்களா? அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டான்றது சுக்கிரன் தான். அந்த சுக்கிரன் இப்ப எங்க உட்கார்ந்துருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு பாத்தீங்கன்னா 3வது தைரியஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப தைரியஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்கக்கூடிய கட்டான்றது அந்த சுக்கிர பகவான் 9ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு பலத்தை கொடுக்குறாரு. இது குறிப்பா யாருக்கு நல்லா இருக்கும்? தாய்க்கு நல்லா இருக்கும், மனைவிக்கு நல்லா இருக்கும். தாய்க்கு பின் தாரம் பண்ற மாதிரி. அப்ப உங்களுக்கு 9ஆம் தேதி வரைக்கும் அம்மா, உங்களுக்கு குறிப்பா அம்மா ஒரு வேலையில் இருக்கிறாங்களா, சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்களா, ஒரு விஷயம் கற்றுக் கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்களா, அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஹெல்த் நல்லா இருக்கும். அதாவது ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருப்பாங்க, அந்த நினைச்ச விஷயத்தை பண்ணக்கூடிய வாய்ப்பு அது 9ஆம் தேதி வரைக்கும் அந்த வாய்ப்பு நல்லா இருக்குது. அடுத்தது என்ன பண்றாருன்னா அந்த சுக்கிரன் போய் 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துல உட்கார்றாரு. 4ஆம் இட குறிப்பா யாரு வீட்டுல உட்கார்றாரு? அதே புதன் பகவான் வீட்டுல தான் உட்கார்றாரு. அப்படி உட்காரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் நிச்சயமா என்ன பண்றாருன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு மாற்றங்கள் கொடுக்கிறார். தொழில் மாத்துறது, ப்ரமோஷன் கிடைக்கிறது, சம்பள உயர்வு கிடைக்கிறது, அலுவலகத்துல கைத்தட்டல் பாராட்டுகள் கிடைக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிரன் 3ஆம் இட தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால 9 தேதி வரைக்கும் தான் சப்போர்ட் பண்றாரு.
ஆனா அதே 9ஆம் தேதிக்கு மேல 31ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்றாரு. அது குறிப்பா நீங்க வேலை செய்யறவங்களா இருந்தீங்கன்னா வேலையில முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. சரிங்களா? அதே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு அதிபதி ரோகஸ்தானத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான். இப்ப பொதுவா 6-11க்கு அதிபதி செவ்வாய் பகவான். இப்ப உங்களுக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதம் 27 தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு புத்திர ஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப அவர் 2 விஷயத்துக்கு சப்போர்ட் பண்றாரு செவ்வாய். ஒண்ணு அதாவது புத்திர செல்வத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. 2வது இந்த கடன் பிரச்சனை. பொதுவாகவே பாத்தீங்கன்னா வாங்காத கடனுக்கு வட்டி கட்டிட்டு இருக்கிறேங்க, நல்லவனும் நம்பின ஒரு கையெழுத்து போட்டேன், நல்லவனும் நம்பி 10 ரூபா வாங்கி கொடுத்தேன், சரி கட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு இடத்துல கட்டான்றது கையெழுத்து போட்டுட்டேன். இது போல பாத்தீங்கன்னா ஜாமீன் எழுத்து போட்டிருந்தாலும் 10 ரூபா வாங்கி கொடுத்திருந்தாலும் உதவி செஞ்சிருந்தாலும் அதாவது கடன் பிரச்சனை இருந்தாலும் கிட்டத்தட்ட உங்களுக்கு எப்ப நல்லா இருக்குதுன்னா அதாவதுன்றது கிட்டத்தட்ட சொல்லுவோம் அப்படின்னா ஒரு 27 தேதிக்கு மேலதான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா அந்த 27 தேதிக்கு மேலதான் அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு என்ன பண்றாருன்னா தன் சொந்த வீட்டுக்கு போறாரு. அப்ப சொந்த வீட்டுக்கு போறதுக்கு மேக்சிமம் அந்தாண்ட எத்தனை நாள் பார்த்தா ஒரு 5 நாள், 27, 28, 29, 30, 31 5 நாள். அந்த 5 நாள் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. 2வது பாத்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனையில இருந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்றாரு. சரிங்களா? அதே அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் எப்பயுமே உங்களுக்கு கலஸ்தர ஸ்தானத்துக்கு அதிபதியும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா குரு தான். அந்த குரு பகவான் வந்து இந்த மாதம் உங்களுக்கு 17ஆம் தேதி என்ன பண்றாரு அப்படின்னா மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு அதிசாரம் ஆகிறாரு. அப்ப அதிசாரம் ஆகும்போது என்ன பண்றாருன்னா உங்களுக்கு 17 தேதிக்கு மேல உங்களுடைய ராசியில் இருந்த குரு பகவான், உங்களுக்கு ஜென்ம குருவா இருந்த குரு பகவான் உங்களுக்கு அடுத்தது 2ஆம் வீடு தனஸ்தானத்துக்கு போறாரு. அப்ப தனஸ்தானத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் யாருக்கு சப்போர்ட் பண்றாரு? உங்களுடைய கல்யாணம் ஆகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருந்தா உங்க வாரிசுக்கு சப்போர்ட் பண்றாரு. மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கல்வியில மாற்றங்கள் ஏற்படும். அது போக பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு திருமணம், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், திருமண தடையா இருக்கிறவங்களுக்கு திருமண யோகத்தை கொடுக்கிறாரு. ஏன்னா குரு பகவான் அதிசாரமாகிறாரு. அப்ப தன் ஜென்மத்துல இருந்து அடுத்தது 2வது வீடுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வந்து குடும்பஸ்தானத்துக்கு போறாரு, வாக்குஸ்தானத்துக்கு போறாரு. அப்பதான் உங்களுக்கு அந்த கொடுத்த வார்த்தை கொடுத்த வாக்கு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா காப்பாற்ற முடியும். எப்பன்னு பார்த்தா 17 தேதிக்கு மேலதான் உங்களுக்கு அந்த வாக்கு வார்த்தைகள் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்றதெல்லாம் 17ஆம் தேதிக்கு மேலதான். சரிங்களா? அப்ப இதை போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு வந்து 8வது பாவகத்துக்கும் 9வது பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான். இப்ப பொதுவா சனி பகவான் இந்த மாசத்துல வந்து எப்பயுமே உங்களுக்கு ஏதாவது மீன ராசியில இருக்கிறதுனால பொதுவா மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா ஜீவன சனி, தொழில் சனி. அப்ப தொழில் சனியா இருக்கிறதுனால என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட நவம்பர் 28 வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு சனி பகவானோட தாக்கம் இருக்காது, ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா சனி பகவான் இப்ப வக்கரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசா பாதிப்பு ஒன்றும் வராது. அப்ப இதுல நீங்க முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னா அதாவது இந்த மாசம் 3ஆம் தேதி அன்னைக்கு உங்க ராசிக்கு அதிபதி தன்னுடைய ராசியில இருந்து அவர் புத்திரஸ்தானத்துக்கு போறதுனால கண்டிப்பா உங்களுக்கு, ஏன்னா மிதுன ராசிக்கு எப்பயுமே புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா துலா ராசி தான். அப்ப துலா ராசிக்கு போறதுனால 3ஆம் தேதிக்கு மேல 31ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு புதன் பகவான் யாருக்கு சப்போர்ட் பண்றாருன்னா புத்திர பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாரு. இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா புதன் வந்து கட்டன்றது 5ஆம் இடத்துக்கு போறதுனால குழந்தை பாக்கியத்துக்கு 3ஆம் தேதிக்கு மேல நல்லா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் போய் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு போறதுனால உடல் ஆரோக்கியம் மற்றும் மண்மனை சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்க ராசியிலிருந்து அடுத்தது கடகராசிக்கு போய் உச்சமாகறதுனால பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு வந்து உங்களோட அந்த வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நினைச்ச காரியங்கள் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். குறிப்பா உங்களுடைய வாரிசுகளுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இதுல மாற்றம் கிடையாது. இது போக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூரியன் வந்து பார்க்கும்போது 18ஆம் தேதி உங்களுக்கு வந்து தைரியஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்துல உட்காரும்போது இந்த இடம் கிரை பண்றது, மண் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, புதுப்பிக்கிறது, மண்மனை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும். அதனால எப்படி பார்த்தாலுமே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வரக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமா உங்களோட வாழ்வாதாரம், உங்களோட வளர்ச்சி அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி பலன்கள் கண்டிப்பா மாறும். அது உங்களோட ஜாதகத்துல எப்படி இருக்குது, உங்களுக்கு அது சாதகமா பாதகமான்றது உங்க ஜாதகத்துலதான் அது தெரியும் இல்லைங்களா? அதனால ஒரு தடவை உங்க ஜாதகம் பார்த்துக்கோங்க. ஜாதகத்துக்கு சம்பந்தப்பட்ட டவுட்டுகள் ஏதாவது இருந்தா கேளுங்க, அந்த டவுட் உங்களுக்கு நான் கிளியர் பண்றேன்.
இல்லை பொதுவான பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். யூடியூப்ல பார்த்துக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல பார்த்துக்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கலாம் இல்லைங்களா? அதனால உங்களுக்கு ஜாதகப்பட்ட சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கான்டாக்டில் என்னோட நம்பர் கொடுக்குறேன், கால் பண்ணுங்க. உங்களோட டவுட்டை நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். சரிங்களா? சரி நேயர்களே, உங்க பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி. ராசி, உன்னிடம் உள்ள செல்வத்தையும் உன்னிடம் உள்ள சிறப்புகளையும் தற்பெருமையாக பிறரிடம் கூறாதே. உன்னிடம் உள்ள செல்வத்தை கூறாதே. உன்னிடம் உள்ள பெரும் செல்வத்தை கூறுவதை விட உன்னிடம் உள்ள கல்வி செல்வத்தை கூறு. கேடில் விழிச்செல்வம் கல்வி. கல்வி செல்வம் அழியாத பொருள், வேகாத பொருள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் வணக்கத்துக்கும் வாழ்த்துக்கும் உள்ளத்திற்கும் உயரத்திற்கும் போகக்கூடிய பொருள் கல்வி. எக்காலத்திலும் எந்த தேசத்தையும் அணைக்கக்கூடியது கல்வி. அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அரசு இதழாக இருந்தாலும் சரி, நிர்வாகம் இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஞானக்கண் அறிவு கண்ணுக்கு உரிய மிதுன ராசி நேயர்கள். அப்போ மிதுன ராசிக்கு ஏங்க இவ்வளவு சிறப்பு? மிதுன ராசிங்கிறது அறிவாளிக்குரிய இடம், பலசாலிக்குரிய இடம் இல்லை. அறிவு வச்சு எதை வேணாலும் சாதிக்க முடியும். அறிவை வச்சு எதை வேணாலும் சிந்திக்க வைக்க முடியும், ஜெயிக்க முடியும். தோற்கதுக்கான தன்மைகள் வரம்புகள் மிக குறைவு. அப்போ இந்த மாதம் உங்கள் ராசிக்கு ராசிநாதன் உங்களுக்கு 1-10 மகா நவமி, 8-10 ஒரு 18 வரையும் உங்கள் வீட்டை விட்டுட்டு கடகத்துக்கு வந்துடுறார். இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு வந்துட்டோம். அப்போ கடகத்தில் உச்சம் பெறாரு. ஆனால் நல்லா கேட்டுக்கோங்க, கடகத்தில் உச்சம் பெறும்போது உங்கள் ராசிக்கு 2ல் வந்துடுறாருல்ல. பார்த்தீங்களா? என்றைக்குமே இருப்பதை விட கொடுப்பது தான் சிறப்புன்னு சொல்லுவோம். கொடுத்து கொடுத்து சிவந்த கைன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அப்போ 2ஆம் இடத்துக்கு உங்கள் ராசிக்கு 2ல் குரு வர்றாரு. அங்கே நீச்சமாக வரல, அங்கே ஆட்சி பெற்று வரல, அங்கே சமத்துவமாக வரல, மத்தியமாக வரல, அங்கே வர்க்கோத்தமாக வரல, அங்கே உச்சம் பெற்ற குருவாக வர்றாரு. பார்த்தீங்களா? உச்சம் பெற்ற குருவாக வர்றாரு. அப்போ உச்சம் பெற்ற குருவாக வரும்போது உங்களுக்கு என்ன, உங்கள் ராசிக்கு 2ல் குரு இருந்தாலே சிறப்பு. இப்போ சிம்ம ராசி இருக்குது, இல்லை கடகராசி இருக்குது. கடகராசிக்கு 2ல் குரு இருந்தால் நம்ம உச்சம்னு சொல்ல முடியாதுல்ல. சிம்ம ராசிக்கு 2ல் கன்னியில் குரு உச்சம்னு சொல்ல முடியாதுல்ல. எந்த இடத்த சொல்லணுமோ அங்கே தான் நம்ம சொல்ல முடியும். அப்போ அந்த வகையில் மிதுனத்துக்கு, இப்போ நம்ம மிதுனத்தை பற்றி 3வது ராசியை சொல்கிறோம். காலபுருஷனுக்கு முயற்சி, காலபுருஷனுக்கு வெற்றி, காலபுருஷனுக்கு கலைகள், காலபுருஷனுக்கு எடுத்தக்கூடிய ஆன்மீக சிந்தனைகள், சிந்தனை சிற்பி, எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய இடம். ஏசி ஆஃப் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட சிந்தனை இருக்கக்கூடிய மாதிரி இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ணுறது, நிச்சயமாக ஒரு நல்ல 2ஆம் இடத்துல குரு உச்சம். அப்போ 2ஆம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால அந்த வேல்யூ, அந்த தன்மை உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்வார். அந்த தன்மை உங்களுக்கு கொடுக்கத்தான் செய்வார். அப்போ எப்படிப்பட்ட தன்மையை கொடுப்பாரு? பணபலம், எதிரியை வீழ்த்தக்கூடியது, நண்பர்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கிறது, மனைவிமார் குடும்பத்தில் நல்ல பேர், ஏன்னா குரு இல்லையா, குடும்பத்தில் நல்ல பெயர் எடுக்கிறது, குழந்தைகளை பெற்றுக்கிறது, புத்திர பாக்கியத்தை கொடுப்பது. எவ்வளவு நாள் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கடகராசிக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. எப்போ? 8-10 18-10 உண்டு. 8-10 18-10, ஏன்னா குரு உச்சம் பெற்ற குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு உண்டு. அப்போ என்னென்ன கல்வி, கல்வி செல்வம், அழியாத செல்வத்தை பார்த்துக்கங்க. எழுது பொருள்கள், ஸ்டேஷ்னரி சாமான்கள், எழுது பொருள்கள், ஸ்டேஷ்னரி சாமான்கள். அடுத்தது ஏஜென்ட் சம்மந்தப்பட்டது. வெளிநாடு முழுக்க முழுக்க மிதுன ராசிக்கு எலிஜிபிலிட்டி. வெளிநாடு முழுக்க முழுக்க எலிஜிபிலிட்டி. வெளிநாட்டுக்கு எப்போ வேணாலும் போகலாம். அதுக்காக பாஸ்போர்ட்டே எடுக்காமல் இருந்தால் எப்படி குருஜி நாங்கள் போகிறது அப்படின்னு சொல்லி கேட்காங்க. நிறைய பேர் கேட்பாங்க. பாஸ்போர்ட் எடுங்க, எடுத்து முயற்சி பண்ணுங்கள். சந்திர தேசில் கேது, சந்திர தேசில் ராகு, ராகு தேசில் சந்திரன். வெளிநாடு கண்டிப்பாக போய் ஆகணுமே. ஏன்னா நீங்கள் மிதுன ராசியில் 3 பேர் தானே இருக்கிறீங்க.
திருவாதிரை இருக்குது, மிருகசீரிசம் இருக்குது, புனர்பூசம் இருக்குது. அப்போ என்ன, புனர்பூசம் இருந்தால் குரு திசையில் பறக்கணும். குருவுக்கு அடுத்து சனி திசைக்கு அடுத்து புதன் திசை. அப்போ உங்கள் ராசிநாதன் திசை வந்துடும். பார்த்தீங்களா? திருவாதிரை ராகு திசை. அப்போ ராகுல பிறக்கிறீங்க, அதுக்கடுத்து குரு சனி வந்துடுது. அப்போ கண்டிப்பாக நீங்கள் போய்த்தானே ஆகணும். அப்போ வெளிநாட்டுக்குரிய கோள், வெளிநாட்டுக்குரிய ராசி மிதுன ராசி, துலாம் ராசி, கும்ப ராசி ஏற்கனவே பலமுறை உங்களுக்கு நான் பதிவு செஞ்சுருக்கிறேன். அந்த வகையில் நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த உங்கள் ராசிக்கு 3ல் குருவும் கேதுவும், ஞானகாரன் கேதுவும் சுக்கரன் இருக்காங்க. ராசிநாதன் உங்களுக்கு கண்டிப்பாக 3க்குரிய ராசிநாதன் உங்கள் வீட்டில் உச்சம் பெற்றிருக்கார். புதன் ஆதித்ய யோகத்தோடு இருக்கார். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல, இந்த மாதத்தில் ஒரு நல்ல பலன் நிச்சயமாக உறுதியாக கண்டிப்பாக கிடைக்கும். 8-10 18-10 கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லாட்ரி சீட் எடுங்க, ஒரு புதையல் தேடுங்க, அதை வீட்டை சுற்றி வெட்டி போட்டு இருக்காதீங்க. புதையல் இருக்குதுன்னு சாமி சொல்லிட்டாருன்னு சொல்லி வெட்டப்பட முடியாதுல்ல. நல்ல நியூமராலஜியில் அவங்க நம்பரை பாருங்கள். மிதுன லக்கணமாக 41 பாருங்கள், கன்னியா லக்கணமாக 41 பாருங்கள், 32 பாருங்கள், 23 பாருங்கள், கடக லக்கணம்னா 37 எடுங்க, கடக லக்கணம் 38 எடுங்க. அப்படிலாம் எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு பெனிஃபிட்டு கிடைக்கும், உறுதியாக கிடைக்கும். உங்களுக்கு வேண்டிய தொழிலை நீங்கள் செய்யணும். வேண்டிய நம்பரையும் சொல்லிட்டேன். இப்படி தான் செஞ்சு வந்தீங்கன்னா மிதுன ராசிக்கு நிச்சயமாக இந்த மாதம் உண்மையிலேயே வெற்றியை கொடுக்கக்கூடிய மாதமாக மாறும். என்ன வழிபாடு பண்ணணும்? அவங்களுக்கு வழிபாடு நிச்சயமாக காற்று ராசி ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லா பண்ணுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு திருப்பூர் முருகனை கும்பிடுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடும் திருப்பூரில் இருக்கிற முருகனை கும்பிடுங்க. கண்டிப்பாக ஒரு 27 செவ்வாய், ஒரு 48 செவ்வாய், ஒரு 52 செவ்வாய், ஒரு 54 செவ்வாய், செவ்வாய்க்கிழமை ஒன்றுமே வேண்டாம், கையில் ஒரு 100 நெய்யை வாங்கி ஊற்றுங்க. 9 சுற்று பிரதர்சனம் சுற்றிட்டு வந்துடுங்க. இதை செஞ்சுட்டு வந்துட்டா மிதுன ராசினர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கும். இது வெற்றிக்குரிய ராசி, வெற்றிக்குரிய மாதம்.